இன்னைக்கு ஃபேமிலியோட வீட்டுக்கு வந்தீங்க. பெருசா பேசிக்க முடியல. சரி சும்மா மீட் பண்ணி பேசலாம் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். அ, கல்யாணம் ஆகி எங்க வீட்டுக்கு வரப்போறீங்க. கேஷுவலா அதுக்கு முன்னாடி ஒரு மீட் பண்ணிட்டா நல்லது தானங்க. இருங்க, நான் பேசுறேன். சாரிங்க. அ, பொண்ணுங்க கிட்ட பேசி எனக்கு பெருசா பழக்கம் இல்ல. அதனால எனக்கு சரியா பேச வரலன்னு நினைக்கிறேன். இவங்க இனிமேல் பேசுவாங்க. பேசு. ஆ, உங்க வைஃப் தானே? அவங்க இவங்க வாங்க போங்கன்னு பேசுறீங்க. அ, அது எங்க வீட்ல எல்லாருமே அப்படித்தாங்க. சேரண்ணன் கூட அப்படிதாங்க கூட்டம். ஓ, ஓகே. ரொம்ப சீக்கிரத்திலேயே நிச்சயதார்த்தம் கல்யாணம்னு பேச ஆரம்பிச்சிட்டோம். ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து கூட பேசுறதுக்கு டைம் இல்ல. அதான் கொஞ்சம் ஃப்ரீயா மீட் பண்ணி பேசலாம்னு நினைச்சோம். புரியுதுங்க, பேசலாம். உங்களுக்கு என்ன கேட்கணுமோ கேளுங்க. எங்க சேரன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்க அவரை அண்ணான்னு கூப்பிடுறீங்க, மாமான்னு தானே கூப்பிடணும். இல்ல, இவர் அண்ணான்னு கூப்பிடுறதுனால நானும் அண்ணான்னு கூப்பிட்டே பழகிட்டேன். அதுக்காக என்ன அண்ணன்னு கூப்பிட மாட்டீங்களே? அப்போ அண்ணனை உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த கல்யாணத்துக்கு உங்களுக்கு சம்மதம் தானே? ஏன் இதையே திரும்ப திரும்ப கேக்குறீங்க? உங்க அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. ஆ. ரொம்ப ஷார்ட் டைம்ல இந்த கல்யாணத்தை பேசி முடிச்சிட்டோம். அதனால எல்லாருக்குமே எல்லாமே ஓகேவானு செக் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். சச்சா, எனக்கு புரியுது. நான் சும்மா ஃபன்னா தான் கேட்டேன். எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. அதனாலதான் அடுத்தடுத்து எல்லாமே வேகமா நடக்குது. நாங்க ஏன் கேக்குறோம்னா, வீட்ல நாங்க நிறைய ஜென்ஸ் தான் இருக்கோம். நான், அண்ணன், என் 2 தம்பிங்க, நிலா மட்டும்தான் ஒரே பொண்ணு. அடுத்து இப்போ நீங்க வரப்போறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். ஆமாங்க, இதெல்லாம் தான் மெயினா பேசணும்னு நினைச்சோம். இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயம்லாம் சபையில கேட்கவும் முடியாது. ம். இப்படி தனியா மீட் பண்ணி பேசும்போதுதான் நீங்களே உங்களோட முடிவை சொல்லலாம். நாங்களும் அது என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் கேக்குறோம். நான் அதெல்லாம் ஒண்ணும் பாக்கலங்க. இது எனக்கு செகண்ட் மேரேஜ், தெரியும்ல. இதுல பெரிய ஆப்ஷன்லாம் இருக்காது. எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு வீட்ல பேசினாங்க. எனக்கும் அது ஓகேன்னு தோணுச்சு. அப்பதான் உங்க வீட்டு ப்ரொபோசலோட புரோக்கர் வந்தாரு. அவரு நல்ல ஆளுங்கன்னு சொன்னாரு. அதை தாண்டி நான் எதுவும் பெருசா யோசிக்கல.